சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடியப் போகின்ற நேரத்தில்தான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது நடக்கக்கூடிய நேரம் கூடி வந்துவிட்டது. எவ்வளவுதான் நீ இந்த வாழ்க்கையில் வெறுத்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை நேசிக்கின்றது. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க நிச்சயமாக ஆசைப்படுகின்றது. அப்படியானால் இன்று உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது என்று உன் அப்பா உனக்கு உறுதி வாக்கினை தருகின்றேன். நான் சொன்னது அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எத்தனையோ இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டி உனக்கான நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணிக்க ஆரம்பித்து விட்டாய். உனக்கென்று நான் தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவாகப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே குறையாமல் நீ பார்த்து கொண்டால் போதும். உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் காணாமல் போய்விடும். ஏற்கனவே உன் பிரச்சனைகள் பாதிக்கு பாதி குறைந்ததோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. இனி எந்த காலகட்டத்திலும் என் குழந்தைக்கான சந்தோஷங்கள் உன்னை விட்டு சென்று விடாது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லோருமே வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலை வைத்திருப்பார்கள். வாழ்க்கை நமக்கு இப்படியாகத்தான் இருக்கும் என்ற ஒரு எண்ணம் கொண்டிருப்பார்கள். ஆனால் என் குழந்தைக்கு மட்டும் எவ்வளவுதான் சிந்தித்தாலும் இந்த வாழ்க்கை பற்றிய சரியான புரிதல் இதுவரையிலும் கிடைக்கவில்லை. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகமாக வாழ்க்கையில் வந்து கொண்டிருப்பதனால் உயிர் என்னவோ சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இனிமேலாவது இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எண்ணம் கொள்கிறாய். ஆனாலும் உன்னால் முடியாத பொழுது நீ இதையெல்லாம் நினைத்து மேலும் மேலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கஷ்டமென்றால் சாயப்பா எனக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது என்று பார்த்தாயா? வாழ்க்கையில் பண கஷ்டம், இந்த பணம் என்ற ஒன்று இல்லாததனால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சேர எனக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. எல்லா விஷயங்களையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பல சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எந்த நேரத்திலும் இதையெல்லாம் நீ கடந்துவிட வேண்டும் என்று நினைத்தாலும் அது உன்னால் முடியாதபடிக்கு உனக்கு பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் தெளிவடைவதற்கு, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு இந்த ஒரு பொருள் உன் இல்லத்தில் இருந்தால் போதும் என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன். அப்படியானால் நீ நிச்சயமாக மனதை தேற்றிக் கொள்வாய் அல்லவா? நான் சொன்ன விஷயம் உன் வாழ்க்கை நடக்கப் போகிறது. நான் சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையை மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு தெளிவாக கிடைக்கப் போகின்றது. எல்லா விதமான சந்தோஷத்தையும் நீ பெற்றுக்கொண்டு உன் அப்பா இந்த சாயப்பாவிற்கு நிச்சயமாக நீ நன்றி சொல்ல வருவாய். என் அன்பு குழந்தையே, சாயப்பா உன்னோடு இருக்கின்றான் என்பதில் உனக்கு எப்பொழுதும் மனதில் தெளிவு இருக்க வேண்டும் அல்லவா? நான் இருந்து நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நன்மைகளும் தீமைகளையும் உனக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது நீ பெறக்கூடிய நன்மைகளை மட்டும் உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் உன்னை மீட்டெடுக்க இந்த சாயப்பா வந்து விடுவேன். பல கஷ்டம் உன் இல்லத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. உழைப்புக்கேற்ற ஊதியம் என் குழந்தைக்கு கிடைக்கவில்லை. முயற்சியும் உழைப்பும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அதற்கேற்ற பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி என் குழந்தை மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்தாலும் இதிலிருந்து நீ நினைத்தால் உன்னால் மீண்டு வர முடியும். நீ நினைத்தால் உன்னால் இந்த கஷ்டத்திலிருந்து விடை பெற முடியும். நான் சொன்ன இந்த ஒரு பொருள் உன் இல்லத்தில் இருந்து விட்டால் என் குழந்தையே, லக்ஷ்மி தாயானவள் ஒரு இல்லத்தில் வாசம் செய்யும்போது அங்கே பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். ஒரே நாளில் உச்சத்தை எட்டிவிட முடியாது. ஆனால் லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்தில் வாசம் செய்துவிட்டால் அப்படியென்றால் பணவரவு அங்கு அதிகரிக்கும். உனக்கு வரவேண்டிய இடத்திலிருந்து பணம் வரத் தொடங்கும். அதனால் என் குழந்தை, நீ உனக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற அளவிற்கு உனக்கு எல்லாம் உன்னை வந்து நிச்சயமாக சேரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ இந்த வாழ்க்கையில் நடத்தப் போகின்றாய். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ இந்த வாழ்க்கையை
இந்த வாழ்க்கையாகப் போகின்றாய். இதை புரிந்து கொள்ள என் குழந்தை, நீ உன் இல்லத்தில் கொண்டு வர வேண்டிய பொருள் லட்சுமி தாயானவளின் அம்சமான முதலாவது பொருள். லட்சுமி தாயானவள் வந்து உன் இல்லத்தில் வாசம் செய்யக்கூடிய இந்த பொருள் கல்லுப்பு. எல்லோரும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் சாயப்பா சொல்வது புதிது. சாயப்பா இதை சொல்கிறேன் என்றால் என் குழந்தைகள் பலர் இதை செய்து தன் வாழ்க்கையில் தனக்கான அத்தனையும் சந்தோஷங்களையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதனால்தான் இடத்தில் இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் வெற்றி என்றும் உனக்கு நிரந்தரமாக தெளிவாக புரிந்து கொண்டால் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் எல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, மனம் வேண்டி விரும்பி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றிட எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திருந்தாலே போதும். எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் குழந்தையே, மற்ற திருப்பங்களை கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ புரிந்து கொள்வாய். பண வரவு உன் இல்லத்தில் அதிகரிக்கும். நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமான தேவைகள் உனக்கு பூர்த்தியாகும். நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும். நல்ல மாற்றத்தையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் என் குழந்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். உன்னோடு இருந்து நான் உனக்கு அதை முழுமையாக கொடுப்பேன். இந்த சாயப்பா, உன்னால் முடியாதா? என் வாழ்க்கை தான் வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் உன்னால் தர முடியாது என்று நீ கேட்கலாம். பண தேவைகளை உனக்கு சற்றென்று இந்த வாழ்க்கையில் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடியவள் லட்சுமி தாயானவள். அவளை உன் இல்லத்தில் வரவழைக்க நிச்சயமாக எப்பொழுதும் கல்லுப்பு குறையாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது மாதம் பிறக்கும் பொழுதே எதை வாங்குகிறாயோ இல்லையோ, அந்த மாதத்தின் முதல் நாள் கல்லுப்பு ஒன்று வாங்கி உன் வீட்டில் வை. ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது உன் இல்லத்தில் இருந்தாலும் சரி, ஒரு 10 ரூபாய் கொடுத்து அவர் அதனை வெளியில் இருந்து வாங்கி உன் இல்லத்திற்குள் கொண்டு வர வேண்டும். கல்லுப்பினை ஒருபோதும் யாருக்கும் நீ கொடுக்காதே. உன் இல்லத்தில் இருக்கின்ற லட்சுமி தாயானவளை நீயே வெளியே அனுப்பி விடாதே. இதை சரியாக செய்கின்ற உனக்கு வாழ்க்கை என்றும் நன்மைகளை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உண்மை. என்னை நம்பிய உனக்கு வெற்றி என்றும் நிரந்தரம். என் குழந்தையே, இந்த சாயப்பாவை சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் நிஜம் என்று நம்பு. நான் சொன்னது நீ செய்து பார். நிச்சயமாக உன் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். பணவரவு நிச்சயமாக தடைப்படாமல் வந்து கொண்டே இருக்கும். பண கஷ்டம் என்றுமே இருக்காது. அதாவது வீண் விரயமாகின்ற பணங்கள் உன்னுடைய வீட்டில் அதிகமாக பணம் வீண் விரயம் ஆகிறது என்று நினைத்தாயானால் நான் சொன்ன இந்த விஷயத்தை நீ செய்து பார். நிச்சயமாக வீண் விரயம் ஆகவே ஆகாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.